வெல்கம் பேக் டு டான் கிளப். திஸ் இஸ் சஞ்சய். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் 7 levels ஆஃப் ஆக்டர், நாட் ஆக்ட்ரஸ், ஆக்டர்ஸ். ஸோ ஓகே, இந்த ஒரு வீடியோவில் 7 levels ஆஃப் ஆக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா அப்படின்னு நம்ம அப்கிரேட் பண்ண மாட்டோம், டவுன் கிரேட் பண்ண மாட்டோம். இந்த 7 level எப்படிப்பட்ட லெவல்ஸாக இருக்காங்க அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு. அப்கிரேட் பண்ணுற மாதிரி இந்த ஆக்ட்ரஸ் ரொம்ப நடிக்கவே மாட்டாங்க. இந்த ஆக்ட்ரஸ் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒரு பவர்ஃபுல்லாக அவங்களோட எஃபர்ட் முழு எஃபர்ட்டும் போட்டு நடிப்பாங்க அப்படின்னு ஒரு அப்கிரேட் பண்ண மாட்டோம், டவுன் கிரேட் பண்ண மாட்டோம். இது ஜஸ்ட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து 7 levels ஆஃப் ஆக்டர்ஸ் இன் தமிழ் சினிமாவில் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அதான் ஒரு டைம்லேருந்து அவங்களோட ஜானர்ஸ் மாற்றிட்டே இருப்பாங்க. அது 5 yearsக்கு இருக்கலாம், இல்லை 2 yearsக்கு இருக்கலாம். அது மாதிரி சில ஜானரை மாற்றிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம தமிழ் சினிமாவில் அப்படியே ஸ்டேபிளாக நடிக்கிற ஒரு கேரக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் இருக்காங்க. அதுதான் நான் 7 levels ஆஃப் ஆக்டர் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அது என்னென்ன நம்ம 7th level போயிடலாம். ஃபஸ்ட்டு 7th level நான் என்ன ஒரு ஆக்டர்ஸ் அவங்க சொல்ல போகிறேன்னா, சப்போர்ட்டிங் ரோல்ஸ். இவங்க டிக்கெட் கணக்காக வெறும் சப்போர்ட்டிங் ரோல் மட்டும் தான் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஆஸ் யூஷுவல் நமக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர் படத்துலேருந்து நிறைய விட்டு பார்த்துருப்போம். பிரகாஷ் ராஜ் அவர் தமிழில் நடிச்சிருப்பார், தெலுங்குலேயே நடிச்சிருப்பார், கன்னடத்திலும் நடிச்சிருப்பார். அது மாதிரி வெறும் அங்கே போய் ஹீரோ ஆறு வில்லனாக போய் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. அங்கேயும் சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணுவார். சில படத்தில் மட்டும் வில்லனாக பிரகாஷ் ராஜ் பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஆக்டர் வெறும் சப்போர்ட்டிங் கேரக்டர் மட்டும் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. எக்ஸாம்பிள் அதான் பிரகாஷ் ராஜ், அதுக்கப்புறம் MS பாஸ்கர், சத்யராஜ். இது மாதிரி அவங்களோட வெறும் நான் இப்போதைக்கு வெறும் சப்போர்ட்டிங் கேரக்டராக பண்ண போகிறேன் அப்படின்னு லாங் டர்மாக இப்போ நம்ம பார்க்குற வரைக்கும் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இது தவிர நிறைய ஆக்ட்ரஸ் சப்போர்ட்டிங் கேரக்டர் மட்டும் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் நீங்கள் கமர்ஷியல் மென்ஷன் பண்ணுங்கள். தென் ஆக்ஷன் ஜானர் ஸ்பெஷலிஸ்ட். இவங்க தான் 6th level இருக்காங்க. வெறும் ஆக்ஷன் மட்டும் தான் நான் படத்தில் பண்ணுவேன். அது கமர்ஷியலாக இருக்கும், பட் நான் ஆக்ஷன் என்னோடய ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கும் அப்படின்னு சில ஆக்ட்ரஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நடிப்பாங்க. எக்ஸாம்பிள் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அப்படின்னு சொல்லலாம். தென் அருண் விஜய்க்கு சொல்லலாம். அருண் விஜய் நான் அவர் ஃபைட் போடாத படமே நான் எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இல்லை. அவர் எல்லா படத்துலேயும் ஃபைட் போட்டு ஃபைட் எலமெண்ட்ஸ் அவரோட படத்தில் எல்லாமே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபைட்டு சாதாரணமாக ஒரு படம் அப்படி சட்டலான படம் அப்படின்னு எந்த ஒரு படமும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமர்ஷியல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் 6th level ஆக்ஷன் ஜானர் ஸ்பெஷலிஸ்ட். இது தவிர உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த ஆக்ட்ரஸ் தெரிஞ்சால் அதை கமர்ஷியல் மென்ஷன் பண்ணுங்கள். தென் குட் ஸ்கிரிப்ட், குட் டைம். இவங்க என்ன மாதிரி ஆக்டர்ஸ் சொல்லலாம்னா, எக்ஸாம்பிளுக்கு சிவகார்த்தின்னு சொல்லலாம், இல்லை பிரதீப் கூட சொல்லலாம், கவின் சொல்லலாம். இவங்க தான் ஆடியன்ஸ் எந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க, இப்போ கரண்ட்டாக எந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க, என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணால் ஆடியன்ஸுக்கு ஹிட் ஆகும், அவங்களுக்கு கண்டென்ட்டபிளாக இருக்கும், மோர் லைக் பண்ணுவாங்க ஆடியன்ஸு அப்படின்னு தெரிஞ்சே ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் டைம் இப்போ படம் பார்க்குற பிரதீப் படம் பார்க்கும்போது, இல்லை கவின் படம் பார்க்கும்போது அது மாதிரி இருக்கும். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஆடியன்ஸ் ரொம்ப எங்கேஜாக வச்சுருக்கணும், ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுருக்கணும் அப்படின்னுக்காக ரொம்ப ரிலேட்டபிளான இருக்கிற ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரிலேட்டபிளானா இப்போ கரண்ட்டாக என்ன நடக்குது, கரண்ட்டாக காலேஜ் பசங்க ரொம்ப என்கேஜ் பண்ணி என்ன பார்க்குறாங்க அப்படின்னு அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி படங்கள் இப்போ மோஸ்ட் ஆஃப் டைம் வந்துருக்கு. எக்ஸாம்பிள் அந்த யூத்து படம் ஆகட்டும், இல்லை பிரதீப் அவரோட படமாக எல்லாம் படம், அவரோட படம் எல்லாமே இந்த மாதிரி ரொம்ப கனெக்டபிளாக இருக்கும். ஆர் கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப இதுதான் படம் அப்படின்னு தோண வைக்கிற மாதிரி ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுவாங்க. ஆர் ஸ்கிரிப்டை அப்படி தான் மேக் பண்ணுவாங்க, ஃபார்மெட்டாக அப்படி தான் மேக் பண்ணுவாங்க. தென் 4th level அப்படியே ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயம். ஏன்னா டேக் டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் பட்ஜெட் ஃபிலிம்ஸ். ஏன்னா இவங்க இந்த ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டராக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஸ்கிரிப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் இந்த மாதிரி என்னோடய மார்க்கெட் வேல்யூ ஒரு 50 crores இருக்குது, 50 கோடி இருக்குது, அது தாண்டி நான் நடிச்சு தான் ஆகணும், அது தாண்டி தான் நான் போவேன், நான் கீழே இறங்கி நான் 30 கோடிக்கும் இல்லை 20 கோடிக்கும் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு இந்த ஆக்ட்ரஸ் என்றைக்குமே சொல்லியிருக்க மாட்டாங்க, அப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க.
அது மாதிரி ஆக்டர்ஸும் தமிழ் சினிமாவில் இருக்காங்க. அஸ் யூஸ்வல் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி வந்து விஜய் சேதுபதி மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்கிரிப்ட் அப்படி தான் சூஸ் பண்ணுறாரு. சில டைம்லேருந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு ஹை பட்ஜெட்டான ஃபிலிம் வந்து நடிப்பார். திடீர்னு வந்து ஏதோ ஒரு படம் வந்து கிராமத்து படம் வந்து நடிப்பார். அது வந்து குட் ஆர் பேட் அதுக்குள்ளே நம்ம வரல. திடீர்னு வந்து லோ பட்ஜெட்டான ஃபிலிம் பண்ணுவார், திடீர்னு வந்து ஹை பட்ஜெட்டான ஃபிலிம் பண்ணுவார், திடீர்னு வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணுவார், திடீர்னு வில்லன் கேரக்டர் பண்ணுவார். அதாவது மாஸ்டர் ஆகட்டும் இல்லை வந்து ஜவான் ஆகட்டும், இதில் வந்து பெரிய பெரிய படங்கள் ஆக்சுவல் சேலரி வந்து அதிகமாக தான் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் வந்து நான் வந்து இறங்கி வந்து நான் வந்து ஒரு 10 கோடி இல்லைனா 20 கோடியாச்சும் சேலரி வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு சின்ன படத்துக்கு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. 20 கோடி 10 கோடி அவங்களோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அது கம்மியாக பாடலாம். இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து எடுப்பாங்க. தைரியமாக வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் டிஃப்ரெண்ட் பட்ஜெட் அவங்களோட மார்க்கெட் கெப்பாசிட்டி பொறுத்து அவங்க வந்து அதெல்லாம் கம்பேர் பண்ணிக்காமல் என்னோடய மார்க்கெட்டை நான் வந்து ரொம்ப கீழே இறங்கி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. விஜய் சேதுபதி மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து விஜய் சேதுபதி தான் வந்து லைக் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டான ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும்னா மணிகண்டன். அது மாதிரி எனக்கு மைண்டில் வந்து நான் ஆக்டர் அதை சொல்கிறேன். உங்களுக்கு வந்து யார் ஆக்டர் உங்களுக்கு தோணுது வந்து அவங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி லைக் டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்டான சூஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்துலேருந்து அவங்க எந்த மாதிரியான மார்க்கெட் கெப்பாசிட்டி வச்சுருந்தாலும் அது வந்து இறங்கி வந்து அவங்களோட படத்தை வந்து ஆடியன்ஸ்க்காக வந்து பண்ணி கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் பண்ண மாட்டாங்க, சில ஆக்டர்ஸ் மட்டும் பண்ணுறாங்க. தென் வந்து அப்படியே தேர்ட் லெவலுக்கு போனால் ஹைலி வெர்சடைல் ஹைலி ரெக்கமெண்டட் ஆக்டர் வந்து தேர்ட் லெவலில் வந்து இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஆக்டர் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலும் ஆர் ஏதோ ஒன்று இது வந்து ஆக்டர்ஸ் மெஜாரிட்டி ஆக்டர்ஸ் வந்து ஜஸ்ட் கேரக்டர் வரும், அது வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி அந்த கேரக்டரை நம்ம நடிச்சுட்டு போனால் மட்டும் போதும் அப்படின்னு பண்ணாமல் இவங்க வந்து அந்த கேரக்டருக்காக வந்து மோர் எஃபோர்ட் போடுவாங்க. அந்த அவ்வளோ எஃபோர்ட் போட தேவையில்ல அப்படின்னு டேரக்டர் சொன்னாலும் இவங்க வந்து அவங்களே வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு அவங்களோட பாடி ட்ரான்ஸ்ஃபர் மாட்டாகும், பாடி வந்து மாற்றுறதாகட்டும், வெயிட்டு குறைக்கிறதாகட்டும் இல்லை வெயிட் அதிகமாகட்டும், அது மாதிரி சட்டன் ஸ்மால் டேர்ம்லேயே இந்த மாற்றுவாங்க. தென் வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணுறாட்டும், எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் வந்து நிறைய வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணுறாட்டும், அது மாதிரி விஷயத்தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து பழைய படத்தில் பண்ணுற மாதிரி இல்லாமல் புது படத்தை வந்து எதுவும் கொஞ்சம் யூனிக்காக வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி ஆக்டர்ஸும் இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அவங்களோட கேரக்டர் வந்து அவங்களுக்கு பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் மோர் எஃபர்ட்டாக நான் வந்து போட்டு பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் வந்து எஃபர்ட் போட்டு பண்ணுவாங்க. அது மாதிரி ஆக்ட்ரஸ் யாருன்னு சொல்லணும்னா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் வந்து விக்ரம் சொல்லலாம், இல்லை சூர்யா சொல்லலாம், தென் வந்து தனுஷ் சொல்லலாம். தனுஷ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்த்திங்கன்னா மோர் எஃபர்ட் பண்ணி வந்து பண்ணுவார். இங்கே ஆகட்டும் இல்லை பாலிவுட்டில் ஆகட்டும், அது மாதிரி வந்து மோர் அதுக்கான வந்து கோரான வழிகுரு வந்து போய் பண்ண வரேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு வந்து அப்படி சொல்லலாம். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படியே நெக்ஸ்ட் லெவலில் போனோன்னா செகண்ட் லெவல் வந்து இது காமெடியன் ஆக்ட்ரஸ். காமெடியன் ஆக்டர் வந்து 2010 பார்த்தீங்கன்னா காமெடி வந்து மோர் டிஃபிகல்ட், அந்த ஸ்கிரிப்டு வந்து சீரியஸான ஸ்கிரிப்டு கூட ஈஸியாக எழுதிடலாம். ஆனால் காமெடி ஸ்கிரிப்ட் வந்து எழுதுறது ரொம்பவே கஷ்டம், டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். காமெடி வந்து நேச்சுரலாக வரவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து நேச்சுரலாக வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து நான் வேணும்ட்டே சீரியஸான பர்சன், நான் வந்து காமெடி எழுத போகிறேன் அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ரொம்ப டஃப்பான விஷயம் காமெடி எழுதுறான். ஆனால் காமெடி ஆக்டர் அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அஸ் யூஸ்வல் காமெடி ஆக்டர் வந்து ஒரு டிக்கெட்டுக்கு முன்னாடி சொல்லணும்னா அப்போ தான் வந்து காமெடி நல்லா இருந்தது. ஏன்னா வந்து 2010 ஆர் அந்த 16, 14 அப்படி அந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து காமெடி வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருந்தது. அப்போ தான் வந்து சந்தானம் வந்து காமெடி பண்ண ஆரம்பித்தார். காமெடி வந்து ரொம்ப அவள் தான் காமெடின்னா அவள் சந்தானம் மட்டும்தான் அப்படின்னு அம்மா விவேக் வடிவேலு, அதுக்கெல்லாம் முன்னாடி விவேக் வடிவேலு, அதுக்கப்புறம் கவுண்டமணி செந்தில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி காமெடி ஆக்டர்ஸ் வந்து தனக்காக நான் வந்து காமெடியன் மட்டும் தான் நடிப்பேன், ஏன்னா எனக்கு அதுக்காக மட்டும் தான் வந்து ஆடியன்ஸ் என்னை பார்க்குறாங்க, அதுக்காக மட்டும் தான் இந்த சினிமாவில் இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஓவர் கம் பண்ணி அந்த காமெடியை தான் நான் விட்டு வெளியே வந்து நான் ஹீரோவாக பண்ணுறேன் அப்படின்னு சில பேர் வந்தாலும் அவங்க ஆடியன்ஸ் வந்து மோர் லைக் பண்ணுறது இது அவங்க காமெடியாக இருக்கிறது மட்டும்தான்.
நீ காமெடியாக பண்ணுறியா, அது மட்டும் என்ன லைக் பண்ணுறது, அது நீ பண்ணால் மட்டும் நான் பார்ப்பேன் அப்படின்னு ஆடியன்ஸும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச காமெடியன் வந்து யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, அவங்க வந்து லெவல் 2ல் வருவாங்க. ஏன்னா சீரியஸாகவே வந்து ஒருத்தவங்க சிரிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து ஸ்கிரிப்ட் போட்டு கவுண்டர் சொல்லி ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டான விஷயம். இந்த மாதிரி ஆக்ட்ரஸ் வந்து நிறைய பேர் தமிழ் சினிமாவில் கொஞ்சம் முன்னாடி வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க ஃபிலிமில் வருது எல்லாமே வந்து காமெடி சொல்லாமல், காமெடி இருக்குது ஆனால் வந்து அந்தளவுக்கு ரொம்ப காமெடி வந்து படங்கள் வர்றது கிடையாது. ஸோ மூவ் ஆன். ஃபஸ்ட்டு லெவல் என்னென்னா, இந்த ஃபஸ்ட் லெவல்லேருந்து நான் வந்து அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட் லெவல்லேருந்து இந்த மாஸ் கிங்ஸ் கமர்ஷியல் ஆக்டர்ஸ். ஏன்னா இவங்க படம் பண்ணால் மட்டும்தான் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு நிறைய பேருக்கு ஒரு ஜாப்பு ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது ஏதோ ஒன்று ரெகனைஸ் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு அவார்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து இவங்க படம் இந்த ஆக்டர் படம் பண்ண மட்டும் தான் வந்து அவங்களுக்கு பின்னாடி இருக்க ஒரு 1000 பேருக்காச்சு ஜாப் கிடைக்கும். அதில் ஒரு 40 பேருக்காச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க ஃபீல்ட்லேருந்து ஒரு அச்சீவ் பண்ண முடியும். அவங்க போய் அடுத்த லெவலுக்கு ஒரு அவார்டு வாங்கணும், அது மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க படம் நினைக்கிறது வந்து ஃபுல்லாகவே ஃபுல் ஃப்ளெட்ஜ் கமர்ஷியல் ஃபிலிம். அதனால் வந்து பெரிய பட்ஜெட்டாக இருக்கும், பெரிய லெவலில் படம் ஸ்கேலில் இருக்கும். அதனால் வந்து படம் வந்து எங்கேயோ க்ரோத்ஸ் கணக்கான ஒரு ப்ராஃபிட் அடிக்கும். அதனால் நிறைய ஃபேமிலிக்கு வந்து ஜாப் நிறைய கிடைக்கும். அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எத்தனை பேர் வந்து லைட்டிங்காக வேலை செய்வாங்க, சினிமாட்டோகிராஃபிங்கில் எத்தனை பேர் இருப்பாங்க, ஆர்ட் டைரக்டரில் எத்தனை பேர் டீமில் இருப்பாங்க, அவங்களுக்கும் வந்து நல்லா மணி வந்து அங்கே சர்க்கிள் ஆகும். ஸோ என்ன தான் வந்து இந்த ஆர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டான மூவிஸ் வந்து வந்திருந்தாலும் ஒரு சில சப் ஆர்ட்டாக வந்து இந்த ஒரு மூவிஸ் மிஸ்கின் சொல்கிற மாதிரி வந்து இது தேவைப்படுது. இது இருந்தால் தான் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் வந்து ரொம்ப ட்ரை பண்ண முடியும். ஆனால் கோர்ஸ் சப்ஜெக்ட் வந்து இந்த கமர்ஷியலாக என்ன மாதிரி படங்கள் வருதோ அது கமர்ஷியலாக வந்து ஆக்டர்ஸும் தேவைப்படுறாங்க. லைக் ரஜினி, கமல், தென் வந்து விஜய், அஜித், அவங்களாம் வந்து இண்டஸ்ட்ரிக்கே தேவைப்படுறாங்க. ஏன்னா வந்து ஆரம்பத்துலேருந்து அவங்க வந்து இதுதான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற வந்தனால வந்து இவங்க வந்து அந்த அளவுக்கு போயிட்டனால வந்து அவங்க மார்க்கெட் கீழேயும் வர முடியாது, அவங்க வேறு எதுவும் எக்ஸ்பெரிமெண்ட்டாலும் ட்ரைவும் பண்ண முடியாது, வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து புதுசாகவும் ட்ரை பண்ண முடியாது. புதுசாக ட்ரை பண்ணோன்னா நம்ம விஜய் அவர் பண்ணுற மாதிரி பண்ணால் மட்டும்தான் முடியும். மற்றபடி சினிமாவில் நான் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ண போகிறேன், நான் இந்த மாதிரி வந்து இண்டஸ்ட்ரிக்காக இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்களால டப்புன்னு போக முடியாது. கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சமாக போக முடியும் தவிர கொஞ்சம் டப்புன்னு வந்து எடுத்தோடனே வந்து ஸ்கிரிப்ட் மாற்றி படங்களை பண்ண முடியாது. அதனால தான் மட்டும்தான் அவங்க மாஸ் கமர்ஷியல் படம் வந்து நடிக்கிறாங்க. அதுக்கான பேக்ரவுண்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓவராலாக சிம்பிளாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் நான். உங்களுக்கு என்ன தாட்ஸ் வந்து அதை வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓவராலாக இந்த 7 லெவல் வந்து நான் வந்து கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தாட்ஸ் வந்து என்னோடய ஒப்பீனியன் மட்டும் தான் இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான். உங்களோட தாட்ஸ் வந்து அது இந்த கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தென் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்த ஏதோ ஒரு டாப்பிக்லேருந்து வந்து பார்ப்போம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ரேண்ட் கிளப்பில் ஜாயின் பண்ணுங்கள். another வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபேன் போடாமல் வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக சரி, ஓகே. another வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.